வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் பயங்கரவாதத்தின் 2 நிழல்களே மஹிந்த தெரிவிப்பு. கொழும்பு புளோமெண்டல் பகுதியில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகாயம். முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டுவரப்பட்ட சிறைக்கூடு. படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் வெளியான புதிய தகவல். போர் வீரர் நினைவேந்தல், மஹிந்தவிற்கு மறுக்கப்பட்ட அனுமதி. அற்ப அரசியலுக்காக இனவாதம், அனுர தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழ் பல்கலையில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். மின் கட்டண அதிகரிப்பு குறித்து மின்சார சபையின் விளக்கம். மதுபோதையில் வாகனம் ஓட்டிய போலீஸ் அதிகாரியின் சேவை இடைநிறுத்தம். நேற்று பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய நாவலப்பிட்டி நகரம். தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவின் பிரிண்டனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இன படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவுக திறப்பு இப்போதும் கூட பயங்கரவாதத்தின் 2 நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிருஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் தாய்நாடு பிரிவினவாத பயங்கரவாத ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும். இன்று முதல் நாட்டின் ஒவ்வொரு அடிநிலமும் இலங்கையின் இறைமையில் உள்ள நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களின் அடிப்படையிலேயே ஆளப்படும் என நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வை ஆரம்பித்து வைத்து 2009 மே 19 நான் வெளியிடப்பட்ட இந்த பிரகடனத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. சிங்கக்கொடியின் கீழ் ஒன்றுபட்ட மற்றும் பெருமைமிக்க தேசத்தின் ஜனாதிபதியாகவும் முப்படை தளபதியாகவும் நான் இந்த பிரகடனத்தை வெளியிட்டேன். உலகில் மிகவும் ஈரவிரக்கமற்ற பயங்கரவாத குழுக்களில் ஒன்றை முற்றிலுமாக அளித்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசத்தை என்பது எமது அனைவராலும் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும். ஒரு மக்கள் தலைவராக அது தனிப்பட்ட கனவாக காணப்பட்டது. வடக்கில் உள்ள எங்களின் சொந்த தமிழ் பேசும் மக்களை அவர்கள் பயமுறுத்தி பிணை கைதிகளாக மிரட்டி பிடித்து அநியாயமாக விரிவிரித்து இளைஞர்களின் பெண்கள் பாடசாலைகள் மாணவர்கள் தங்கள் அணிகளில் வலுக்கட்டாயமாக சேர்த்துக் கொண்டனர். அவர்களின் தாக்குதல்கள் நாடு முழுவதும் உள்ள பொருளாதார மையங்கள், மத அரசியல் தலைவர்கள், பொதுமக்களை குறிவைத்தன. இறுதியில் மக்களின் தாகத்தை தணித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் வழங்கும் நீர்ப்பாசன நீரை கூட அவர்கள் தடுத்து வைத்திருந்தனர். உலகில் வல்லரசுகள் கூட பயங்கரவாதம் குறித்த அச்சத்தில் சிக்கொண்டிருந்த வேளை நான் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திட்டமிட்டேன். இது மனிதாபிமான நடவடிக்கை. கனடாவில் பிரிண்டனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவக திறப்பு இப்போதும் கூட பயங்கரவாதத்தின் 2 நிழல்கள் நீடிக்கின்றது என்பதை துரதிஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றது. பிரம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்று ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தனர். யுத்தம் நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக விளங்கியவன் என்ற அடிப்படையில் அதனை நான் முற்றாக மறுக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு புளோமெண்டல் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார். கொழும்பு புளோமெண்டல் தொடர்ந்து பாதையில் அருகே உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இன்று மாலை நடைபெற்ற குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 44 வயதான நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக காயமடைந்தவரை எடுத்துச் சென்று கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுகதாதாச விளையாட்டரங்கிற்கு அருகில் அவர்களது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் முகத்துவாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 30 வருடத்திற்கு மேலாக நீடித்த யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்று 16 வருடங்கள் நிறைவடைகின்றன. இறுதி யுத்தத்தில் முல்லைத்தீவு மண்ணில் பலி கொடுத்த தமது உறவுகளுக்கு முள்ளிவாய்க்காலில் ஒன்று திரண்டு தமிழர் தேசம் அஞ்சலி செலுத்தி வருகின்றது. தீச்சுடரேற்றி மலர் தூவி தமது கண்ணீரால் உயிரிழந்த உறவுகளை நினைவேந்துகின்றது தமிழர் தாயகம். துயர வரலாற்றை சுமந்த சாட்சியாக விளங்கும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒன்று திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களது உறவுகளை நினைத்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி முள்ளிவாய்க்கால் மண்ணை நோக்கி ஊர்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறை கூண்டொன்றுடன் பயணிக்கும் கைதிகள் போல வடிவமைக்கப்பட்ட ஊர்தியில் இந்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை இந்த நாளில் வலியுறுத்தும் நோக்கில் இந்த பவனி கொண்டு வரப்பட்டது.
படலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த நியமனமானது சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்ட தொடர்புடைய குழுவிற்கு சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரோஹிந்த அபேசூரிய தலைமையில் தாங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழுவின் மற்ற உறுப்பினர்கள் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப மீனிஸ், சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி ஜெயனி வேகடபல மற்றும் அரசு சட்டத்தரணி சக்தி யஹோட ஆராய்ச்சி ஆகியோர் ஆவார். இதன்படி படலந்த ஆணைக்குழு அறிக்கையில் கிடைக்கும் ஆதாரங்களிலிருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்து இந்த குழு ஆராய உள்ளது. அத்துடன் ஏதேனும் காலக்கெடுவுக்கு உட்பட்ட பிழைகளை அடையாளம் காண்பதும் குழுவின் பொறுப்பாக கருதப்படுகின்றது. மேலும் விசாரணை தேவைப்படும் எந்த ஒரு விஷயங்களையும் அடையாளம் காணவும் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. படலந்த ஆணைக்குழு அறிக்கை சமீபத்தில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தில் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் படலந்த அறிக்கை குறித்து மேலும் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் போர் வீரர் நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கான கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இதனை ஒரு தேசிய கடமையாக கருதி இந்த மாதம் 20ஆம் தேதி பிற்பகல் போர் நினைவு சின்னத்திற்கு அருகில் போர் வீரர் நினைவேந்தலை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். நாளை நடைபெறும் தேசிய போர் வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் என்று ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும், அப்படியானால் போர் வீரர்கள் நமக்காக அவர்களது உயிரை தியாகம் செய்தது மிகப்பெரிய தவறாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பாரி வைக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொறுத்து பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றன. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும். அதேபோல தேசிய மக்கள் சக்தி 266 சபைகளை கைப்பற்றியுள்ளது. வடக்கிலும் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர். எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான போய். மக்கள் ஆதரவுக்கு எமக்கு என்றும் உள்ளது. ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள். உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு வீச்சுடன் செயல்படுகின்றது. அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர். எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முற்படுகின்றனர். அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட தமிழின படுகொலையை நினைவுகூரும் 16வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒன்றாகும். வடக்கு கிழக்கு மக்கள் தழுவியும் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் தேசங்களிலும் இந்த நினைவு நாள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வு யாழ் பல்கலை வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு தூவி முன் நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நினைவு போது ஈகச்சுடர் ஏற்றிய மலர் தூவி இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள், விரியாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்வரும் மாதம் தொடக்கம் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்த கட்டணத்தை விடவும் குறைவானதாகவே மின் கட்டணம் அளவிடப்படும் என்று மின்சார சபை அறிவித்துள்ளது. எதிர்வரும் மாதம் தொடக்கம் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. கடந்த 2014 தொடக்கம் 2022 வரையான காலப்பகுதியில் மின்சார உற்பத்திக்கான நிலக்கரி, டீசல் போன்ற உற்பத்தி பொருட்களுக்கான கொடுப்பனவுகள் கடந்த காலங்களில் முறையாக செலுத்தப்படவில்லை. அதன் காரணமாக மின்சார சபை தற்போது பாரிய கடன் சுமையை எதிர்கொண்டுள்ளது. அதன் காரணமாகவே எதிர்வரும் மாதம் தொடக்கம் மின் கட்டண அதிகரிப்பு குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் அதன் பின் அறவிடப்படும் தொகை கடந்த ஜனவரியில் அறவிடப்பட்ட தொகையை பார்க்கிலும் குறைவானதாகவே இருக்கும் என்று மின்சார சபை அறிவித்துள்ளது.
குடிபோதையில் வாகனம் ஓட்டிய மட்டக்களப்பு பிரதேசத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரியொருவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஆய்வுமலை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரியொருவரே இவ்வாறு சேவையிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். மதுபோதையில் வாகனம் ஓட்டிய நிலையில் கடந்த 16ஆம் தேதி அம்பாறை காவன்பிச வித்தியாலயத்தின் அருகே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார். அம்பாறை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தொடக்கம் அவரது சேவையை இடைநிறுத்தி மட்டக்களப்பு பிரதி போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் 23ஆம் தேதி குறித்த போலீஸ் அதிகாரியை அம்பாறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதன்போது நாவலப்பிட்டி நகர பேருந்து நிலையத்திலிருந்து நாவலப்பிட்டி சீவட பிரிவேணா வரையிலான பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.